திருக்குரான் ஓத துவங்கும் பொழுது என்ன கூற வேண்டும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மற்றும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திருக்குரான் யாரிடமிருந்து இறங்கியது? அல்லாஹ்விடமிருந்து இறங்கியது. திருக்குரான் யார் மூலம் இறங்கியது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் இறங்கியது. திருக்குரான் யாருக்கு இறங்கியது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் இறங்கியது. திருக்குரான் எந்த இடத்தில் இறங்கியது? ஹீரா என்னும் மலைக்குகையில் இறங்கியது. திருக்குரான் எந்த மொழியில் இறங்கியது? அரபு மொழியில் இறங்கியது. திருக்குரானில் முதலாக இறங்கிய வசனம் எது? இக்ரா என்ற வசனமாகும். திருக்குரான் எதற்காக வேண்டி இறங்கியது? மனித ஜின்வர்க்கத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக இறங்கியது. திருக்குரானின் திருப்பணி என்ன? நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் ஆகும். திருக்குரானில் அல்லாஹ் என்ற வார்த்தை எத்தனை இடங்களில் வருகிறது? 2698 இடங்களில். திருக்குரானில் ரப்பு என்ற வார்த்தை எத்தனை இடங்களில் வருகிறது? 151 இடங்களில். திருக்குரானில் ரப்புல் ஆலமீன் என்ற வார்த்தை எத்தனை இடங்களில் வருகிறது? 42 இடங்களில் வருகிறது. திருக்குரானில் உள்ள பெரிய சூரா எது? சூரத்துல் பக்ரா. திருக்குரானில் உள்ள சிறிய சூரா எது? சூரத்துல் கௌசர். திருக்குரானில் உள்ள நீண்ட வார்த்தை எது? 11 எழுத்துக்களை கொண்டது. திருக்குரானில் சூரா ஆரம்பமின்றி உள்ள சிறிய வசனம் எது? அல் முத்தஸ்ஸிர் என்ற அத்தியாயத்தில் சும்மா நகர வசனம் ஆகும். திருக்குரானில் தான தர்மம் பற்றி எத்தனை இடங்களில் வருகிறது? 150 இடங்களில் வருகிறது. சில சூறாக்களின் ஆரம்பத்தில் அலிஃப், லாம், மீம் போன்று துவங்கும் எழுத்துக்களுக்கு என்ன பெயர் கூறப்படும்? ஹுரூஃபுல் முஅத்ததா என்று கூறப்படும். ஹுரூஃபே முகத்த எழுத்துக்கள் எத்தனை? 14 எழுத்துக்கள். ஜுஸு என்றால் என்ன? பாகம் என்று பொருள். திருக்குரானில் எத்தனை பாகங்கள் உள்ளன? 30 பாகங்கள் உள்ளன. சூரா என்றால் என்ன? அத்தியாயம் என்று பொருள். திருக்குரானில் எத்தனை சூறாக்கள் உள்ளன? 114 சூறாக்கள் உள்ளன. ஆயத் என்றால் என்ன? திருக்குரானில் உள்ள வசனமாகும். திருக்குரானில் எத்தனை ஆயத்துக்கள் உள்ளன? ஆயிஷா நபி அவர்களின் கணக்கின்படி 6666. திருக்குரான் வசனத்திற்கு மட்டும் ஏன் ஆயத் என்று பெயர் வந்தது? இடைவேதமாகிய திருக்குரானில் உள்ள ஒவ்வொரு வசனமும் அத்தாட்சியாக இருப்பதால். திருக்குரானில் உள்ள பெரிய வசனம் எது? சூரத்துல் பக்ராவில் உள்ள கடல் பற்றிய 282வது வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததயந்ததும். திருக்குரானில் ருது என்றால் என்ன? தொழுது ஒரு ரக்காத்தில் தொழுது முடித்த பிறகு மூடுவதற்கு ஏதுவாக உள்ள ஒரு பகுதி ஆகும். ருகுவு என்று ஏன் பெயர் வந்தது? பெரும்பாலும் தொழுகையில் தொழுது முடித்த பிறகு ருக்குவிற்கு குனிவதால். திருக்குரானில் அரபி எழுத்துக்கள் 29 வரும் வசனங்கள் எத்தனை? சும்மா அன்சல்ன மேலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 வசனங்கள் மட்டுமே. திருக்குரானில் புள்ளியிட்ட எழுத்து இல்லாத வசனம் எது? சூரத்துல் அல்லாஹு ஸமது என்ற வசனமாகும். திருக்குரானில் சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசீஃபூன் என்ற வசனம் எங்கு வருகிறது? சூரா சஃபத்தில் வருகிறது. திருக்குரானில் எத்தனை சூறாக்களின் ஆரம்பத்தில் ஹாம் மீம் என்று வருகிறது? 7 சூறாக்களில். திருக்குரானில் கூறப்படும் இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது? மதீனாவிற்கு அருகில் உள்ள மஸ்ஜிதே குபா ஆகும். திருக்குரானில் ஆயத்துல் குர்சி எந்த ஜுசுவில் உள்ளது? 3ஆம் ஜுசுவில் ஆரம்பத்தில் உள்ளது. திருக்குரானில் யாசின் சூரா எந்த ஜுசுவில் ஆரம்பிக்கிறது? 22ஆம் ஜுசுவில் இறுதியில் ஆரம்பிக்கிறது. திருக்குரானில் உள்ள மொத்த சஜ்ஜாத்துகள் எத்தனை? 14. திருக்குரானில் உள்ள நீண்ட அல்லாஹ்வின் அழகிய திருப்பெயர் எது? துல் ஜலாலி வல் இக்ராம். திருக்குரானில் உள்ள சூறாக்கள் அனைத்திலும் ஒரே எண்ணிக்கையில் ஆயத்துக்கள் உள்ளனவா? இல்லை. திருக்குரானில் எத்தனை மாதங்களின் பெயர் உள்ளது? ஒரே ஒரு மாதம். திருக்குரானில் உள்ள ஒரு மாதத்தின் பெயர் என்ன? ரமலான் மாதம். திருக்குரானில் ஒரே வார்த்தை கொண்ட ஆயத் எது? முஹம்மதான். திருக்குரானில் இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் ஒரு கடமையின் பெயரில் உள்ள சூரா எது? சூரா அல் ஹஜ். திருக்குரானில் மதீனாவிற்கு கூறப்பட்ட மற்றொரு பெயர்? யஸ்ரிப். திருக்குரானில் சுரத் என்ற வார்த்தை எத்தனை இடங்களில் இடம்பெறுகிறது? 7 இடங்களில். திருக்குரானில் புல் என்ற வார்த்தை எத்தனை இடங்களில் இடம்பெறுகிறது? 232 இடங்களில்.
திருக்குரானில் உதாரணம் காட்டப்படும் 2 சிறிய உயிரினம் எது? ஈ மற்றும் சிலந்தி. திருக்குரானில் முதல் சூரா எது? கடைசி சூரா எது? முதல் சூரா அல் ஃபாத்திஹா மற்றும் கடைசி சூரா அன் நாஸ். திருக்குரானில் எத்தனை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உள்ளன? திருக்குரானில் எத்தனை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உள்ளன? 114. திருக்குரானில் சகர் என்ற நரகத்தின் காவலாளிகள் எத்தனை பேர் என குர்ஆன் கூறுகிறது? 19 பேர். திருக்குரானின் கடைசி சஜ்தா எந்த சூறாவில் உள்ளது? சூரத்துல் அலக் என்ற அத்தியாயத்தில் உள்ளது. திருக்குரானில் ஜின் என்ற வார்த்தை எத்தனை இடங்களில் வந்துள்ளது? 22 இடங்களில். திருக்குரானில் உள்ள ஃபத்ஹா எத்தனை? 53,223. திருக்குரானில் உள்ள கெஸ்ரா எத்தனை? 39,582. திருக்குரானில் உள்ள தொம்மா எத்தனை? 1771. திருக்குரானில் உள்ள தொம்மா என்ற அகரம் எத்தனை? 8804. திருக்குரானில் மத்து என்ற நீட்டல் குறி எத்தனை? 53,1773. திருக்குரானில் ஷத்து என்ற அழுத்தல் எத்தனை? 1674. திருக்குரானில் நுக்தா புள்ளிகள் எத்தனை? 1,05,684. திருக்குரான் கூறும் அழியாமல் பாதுகாப்பட்டு பின்வரும் சமுதாயத்திற்கு அத்தாட்சியாக உள்ள மனித உடல் எது? ஃபிரௌன். திருக்குரான் கூறும் மூசா நபியின் எதிரி யார்? ஃபிரௌன். திருக்குரான் கூறும் இப்ராஹிம் நபியின் எதிரி யார்? நம்ரூத். திருக்குரான் கூறும் ஈசா நபியின் எதிரி யார்? யூத சமுதாயம். திருக்குரானில் நன்மையை ஏவும் வசனங்கள் எத்தனை? 1000. திருக்குரானில் தீமையை ஏவும் வசனங்கள் எத்தனை? 1000. திருக்குரானில் உதாரம் கூறும் வசனங்கள் எத்தனை? 1000. திருக்குரானில் வாக்குறுதி கூறும் வசனங்கள் எத்தனை? 1000. திருக்குரானில் அச்சமூட்டி எச்சரிக்கும் வசனங்கள் எத்தனை? 1000. திருக்குரானில் ஹலால் வசனங்கள் எத்தனை? 250. திருக்குரானில் ஹராம் வசனங்கள் எத்தனை? 250. திருக்குரானில் வரலாறு கூறும் வசனங்கள் எத்தனை? 1000. திருக்குரானில் துவாக்கள் அடங்கிய வசனங்கள் எத்தனை? 1000. திருக்குரானில் மன்சுக் சட்டம் மாற்றப்பட்டவை வசனங்கள் எத்தனை? 66. திருக்குரானில் எத்தனை நபிமார்களின் பெயர்கள் கூறப்பட்டுள்ளன? 25. திருக்குரானில் நபிமார்களின் பெயர்களை கொண்ட சூறாக்கள் எத்தனை? 6. திருக்குரானுக்கு முந்தைய வேதங்கள் எவை? தௌராத், சபூர், இஞ்சில். திருக்குரானில் முதலில் முழுவதும் இறங்கிய சூரா எது? சூரத்துல் ஃபாத்திஹா. திருக்குரான் எந்த இரவில் அருளப்பட்டது? ரமலான் மாதம் லைலத்துல் கத்ர் இரவில். திருக்குரானின் கடைசி சூரா எங்கு இறக்கப்பட்டது? சூராவின் பெயர் என்ன? மதீனாவில் சூரா நஸ்ர். திருக்குரானை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கின்றான்? கல்வியாளர்களின் உள்ளங்களில் பாதுகாக்கிறார். திருக்குரான் ஒன்று திரட்டப்பட்டதின் காரணம் என்ன? யமாமா என்னும் ஏறத்தாழ 70,000 ஹாஃபிர்கள் ஷஹீதாக்கப்பட்ட வீரம் அடைந்தனர். திருக்குரானை ஒன்று திரட்டமும் யோசனையை அபூபக்கர் சித்திக் ரலி அவர்களிடம் தெரிவித்தவர் யார்? உமர் ரலியல்லாஹு. திருக்குரான் முதலில் அச்சிடப்பட்டது எப்பொழுது? ஹிஜ்ரி 1113 ஆண்டில் இறங்கியது. திருக்குரான் எங்கு முதலில் அச்சிடப்பட்டது? ஜெர்மனி ஹம்பர்க் நகரில். திருக்குரான் எந்த வார்த்தையின் பொருளாகும்? ஓதுதல், ஓதப்படுதல், ஓதப்பட வேண்டியவை. திருக்குரானில் பிஸ்மில்லாஹ் எழுதப்பட்ட சூரா எது? சூரா தௌபா. திருக்குரானில் பிஸ்மில்லாஹ் எழுதப்படாத சூரா எது? தௌபா சூரா. திருக்குரான் ஒளி வடிவில் இறங்கியதா எழுத்து வடிவில் இறங்கியதா? ஒளி வடிவில்.
திருக்குரானை ஒன்று சேர்த்தவர் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவர் யார்? உஸ்மான் அலி அவர்கள். திருக்குரானில் ஷத்து குறியீடுகளை அமைத்தவர் யார்? கலீல் இப்னு அஹ்மத் அஸ்திர் ரஹ்மத்துல்லாஹ். திருக்குரானுக்கு ஃபத்ஹா, கஸ்ரா, தொம்மா என்று உயிர் குறியீடுகளை அமைத்தவர் யார்? ஹிஜ்ரி 43ஆம் ஆண்டில் ஈராக்கில் ஆளுநராக இருந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அல்மார். திருக்குரானின் சூறாக்களை வரிசைப்படுத்தியது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருக்குரான் முதலில் எந்த மொழியில் தர்ஜுமா செய்யப்பட்டது? சூரியானி மொழி. திருக்குரான் மறுமையில் பரிந்துரைக்குமா? அதை ஓதியவர்களுக்கு கண்டிப்பாக மறுமையில் பரிந்துரைக்கும். ஆதாரம்? ஆதாரம் சூரா ஃபாத்திஹா ஓதினால் என்ன நன்மை? திருக்குரானில் 2 பகுதி ஓதிய நன்மை கிடைக்கும். சூரா யாசின் ஓதினால் என்ன நன்மை? 10 திருக்குரான் ஓதிய நன்மை. சூரா இக்லாஸ் ஓதினால் என்ன நன்மை? திருக்குரானில் 1 பகுதி ஓதிய நன்மை. திருக்குரானில் எந்த சூறாவை ஓதினால் 4000 வசனங்கள் ஓதிய நன்மை கிடைக்கும்? சூரா தகாசூர். திருக்குரானில் தலைசிறந்த ஆயத் எது? ஆயத்துல் குர்சி. திருக்குரானில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? 3,21,267. திருக்குரானை ஓதுவதால் என்ன நன்மை? ஓதுவதை போன்ற நன்மை. திருக்குரானை ஓத கேட்பதால் என்ன நன்மை? ஒரு எழுத்துக்கும் 10 நன்மை. மாஷா அல்லாஹ், மிகவும் அருமையாக குரானில் இருந்து கேட்கப்பட்ட 100 கேள்விகளுக்கு நம் மாணவிகள் அருமையாக பதில் கூறினார்கள். அல்லாஹ் அவர்களின் கல்வி ஞானத்தை மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. ஆமீன். இப்பொழுது இந்த விழாவினை நிறைவேறும் விதமாக நன்றியுரை கூற வருகிறார் நம் கல்லூரி மாணவி எம் அன்சபின் சஹானா.